பொதுவா இங்க வந்து மாநகராட்சியா மாறினதுக்கு பிறகு வரி அதிகமாயிருச்சு அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு வணிகர்கள் சொத்து வரி கட்டாதான் கடை முன்னாடி குப்பையெல்லாம் கூட கொட்டினதா செய்தியெல்லாம் நான் வந்து படித்தேன். இந்த மாதிரி சிப்காட் தொழிற்சாலை இங்க வந்து இல்லை. இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இன்கேஸ் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன மாதிரி அட்ரஸ் பண்ண போறீங்க? இதை எப்படிலாம் சரி பண்ண போறீங்க? திடீர்னு வந்து ஒரு இவ்வளவு பெரிய அறிவிப்பு வந்து கொடுத்ததே தவறு. ஏன்னா வந்து மாநகராட்சின்னு அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு வரி உயர்வு. ஆனா நம்ம லோக்கல் எக்கனாமி வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணாம வரியை மட்டும் கூட்டினா அது எவ்வளவு பெரிய சுமையா இருக்கும். ஒரு சின்ன பிசினஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு 4 மடங்கு வரி கூடுதுன்னா எப்படி அவங்களால பண்ண முடியும்? பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. 1,00,000 மாநகராட்சி கட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 4,00,000 கட்ட வேண்டியது இருக்கு. 1,000 ரூபாய் கட்ட வேண்டியது கட்டிட்டு இருந்தவங்க 4,000 ரூபாய் கட்ட வேண்டியது. ஸோ எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய சுமையை வந்து கொடுத்தது ஒரு நியாயம் இல்லைங்கிறது தான் இது. நான் எங்க தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட வைக்க போற கோரிக்கை, இந்த வரி விலக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்காச்சும் கொடுக்கணும் இந்த காரைக்குடி மாநகராட்சி மக்களுக்கு. லோக்கல் மேனுஃபேக்சரிங், இது ஜாப்ஸ், பெண்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு எல்லாருடைய பொருளாதாரமும் மேம்படும் போது அப்போ வந்து வரி கூட்டுறது ஓகே. பொருளாதாரமே மேம்படாம இருக்கப்ப வரி கூட்டுங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்?